முரளி 800 விக்கெட்டுகளை கைப்பற்றி இவ்வளவு உயரத்தை தொட முடிந்தது. நீங்கள் வெற்றி பெற வேண்டும், இலங்கை அணிக்குள் வர வேண்டும், இலங்கை அணியில் விளையாட வேண்டுமாக இருந்தால் இந்த வெட்டுக்குத்துக்களையும் தாண்டித்தான் வர வேண்டும். வீரரை சேர்த்துக் கொள்வதற்கு அல்லது நீங்கள் விளையாடுவதற்கே பல குளிப்பறிப்புகளை தாண்ட வேண்டி வருகிறது. ஆனா தெரிவுக்குழுவினுடைய ஒரு பெரிய ஒரு பிழை என்று தெரியல. அது வயசை பார்த்து யாழ்ப்பாணத்திலேயோ மலையகத்திலேயோ திருவண்ணாமலையிலோ இருக்கிற ஒரு படத்தால இருக்கு. அவங்க எப்படி இந்த தேசிய அணியை நெருங்கிறது மையப்படுத்தித்தானே இருக்கின்றதுன்னு நாங்கள் பேசுகின்றோம். கொழும்பில் உள்ள தமிழ் பாடசாலைகள் இத்தனை கிரிக்கெட் வீரர்களை உருவாக்கி இருக்கின்றன. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன், அநேகமாக இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இலங்கையில் வேகமாக பந்து வீசுகின்ற பெண் வீராங்கனை ஒரு தமிழ் வீராங்கனை. நேற்றைய வீடியோல நாங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். தமிழ் வீரர்களை ஏன் இலங்கை அணிக்குள்ள உள்வாங்கிறது கடினமா இருக்கு, இல்ல ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கா, என்னதான் அரசியலையும் தாண்டி என்னதான் காரணம் அப்படின்றத பேசியிருந்தோம். இப்ப நாங்க நேற்றைய வீடியோட தொடர்ச்சியா பேச வந்த விஷயத்த தொடர்றோம். நேற்று நிறைய பேர் பார்க்கலன்னு சொன்னா இந்த வீடியோக்கு முதல்ல இருக்கு, போய் பாருங்க, பார்த்துட்டு இதை வந்து பாருங்க. சந்திரன், நான் ஆரம்பிக்கின்ற இந்த வேளையில வெற்றி பெற வேணும், சாதிக்க வேணும்னு சொன்னா முரளி, ஆனல்ட், மௌரூஃப் இதற்கு முதலும் விளையாடி இருக்கின்றார்கள். வினோதன் இப்படி இருக்கின்றார்கள். பெயர் சொல்லக்கூடிய அளவு இருந்தாலும் பெரிய அளவில் போகவில்லை. முரளி 800 விக்கெட்டுகளை கைப்பற்றி இவ்வளவு உயரத்தை தொட முடிந்தது. அன்றைய தினம் அண்மையில் ஒரு வீடியோ பார்த்து கொண்டிருந்தேன். இப்பதான் ஒரு நிலைமை கூட அந்த மெமரி வந்துச்சு நான் நினைக்கிறேன். 800 விக்கெட்டுகளை கைப்பற்ற மெமரி. அதே போன்று உலகின் தலை சிறந்த பந்து வீச்சாளர்களாக யாரை கருதுகின்றீர்கள் சொல்கிறது வேற மேற்கிந்திய தீவுகள் ஒரு சில வீரர்களை கேட்கின்ற வேளையில் முரளியின் பெயர் சொல்லப்படுகிறது. கண்டிப்பா சொல்லப்பட்டது. எனவே முரளி ரெண்டுமே ரெக்கார்ட் ஹோல்டிங் பவுலர் எங்கள்ட. அந்த அளவுக்கு அவர் செல்வதற்கு காரணமாக இருந்தது என்ன? அவருடைய திறமை. நீங்கள் வெற்றி பெற வேண்டும், இலங்கை அணிக்குள் வர வேண்டும், இலங்கை அணியில் விளையாட வேண்டுமாக இருந்தால் இந்த வெட்டுக்குத்துக்களையும் தாண்டித்தான் வர வேண்டும். முதலில் வீரர்களுக்கு இடையில் இழுத்து விழுத்தல்கள் இருக்கும். இன மதம் எல்லாத்தையும் மறந்து விடுங்கள். 11 பேர் அல்லது ஒரு 15 பேர் 11 பேர் தான் விளையாட போகின்றீர்கள். 2 கோடி 2,20 லட்சம் இருக்கின்ற மக்கள் தொகை இருக்கின்ற இந்த நாட்டில் 11 பேருக்கு தான் வாய்ப்பு இருக்கின்றது. எனவே கழகமட்ட அணிகளுக்குள் வீரரை சேர்த்துக் கொள்வதற்கு அல்லது நீங்கள் விளையாடுவதற்கே பல குளிப்பறிப்புகளை தாண்ட வேண்டி வரும். சரிதான், அவற்றை முதல் நீங்கள் தாண்ட வேண்டும். அவற்றை தாண்டி வெற்றி பெற்றெல்லாம் வருகின்ற வேளையில் தேசிய ரீதியிலான குளிப்பறிப்புகள் இந்த அளவில் இருக்கும். எனவே அவற்றை நீங்கள் தாண்ட வேண்டும். அவற்றையெல்லாம் போராடி அவற்றுக்கெல்லாம் உங்களுடைய துடுப்பும் உங்களுடைய பந்து வீச்சும் பதிலடி கொடுக்குமாக இருந்தால் தான் நீங்கள் தேசிய அணி எல்லாத்தையும் தாண்டி விளையாடுறார், இவர் திறமையா விளையாடுறார் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டுமே போதுமானது. அதைத்தான் நீங்கள் முதல்ல சாதிக்க வேண்டும். இப்பொழுது வியாஸ்காந்த் பற்றி நான் பேச வேண்டும், உண்மையிலேயே பேச வேண்டும். போன வீடியோல நாங்க பேசுற அப்படியே முரளியோட வந்துட்டோம். வியாஸ்காந்த் இப்பொழுது 2 நாட்களுக்கு முன்னர் நிறைவடைந்த மேஜர் லீக் கிரிக்கெட் டூர்னமெண்ட்ல 7 மேட்ச்ல 20 விக்கெட்ஸ், டாப் விக்கெட் டேக்கர். ஃபைனல்ல வந்து யாராவது 4 விக்கெட் எடுத்தா சில வேளைகள்ல அவர்கிட்ட முதலாவது இடம் பறிப்போகலாம். ஆனால் அது வாய்ப்பு குறைவு. அதாவது இந்த தொடர் வியாஸ்காந்த் தான் கூடுதலான விக்கெட்டுகளை கைப்பற்றியவராக இருக்க போகின்றார். லிஸ்டேன்னு சொல்லப்படுகின்ற இலங்கையின் உள்ளூர் போட்டிகள் விளையாடுகின்ற போட்டிகளில் வியாஸ்காந்த் கிட்டத்தட்ட வியாஸ்காந்தின் பேர் அடிபட தொடங்கி 4 வருடங்கள். இந்த 4 வருடங்களுக்குள் வியாஸ்காந்த் விளையாடி இருக்கின்ற லிஸ்டே 50 ஓவர்கள் போட்டிகள் வெறும் 16. ஒரு 6 மாதத்திற்குள் விளையாடி இருக்கப்பட வேண்டிய போட்டிகள் 5 வருஷம். இந்த 1 மாதத்திற்குள் தான் இவர் இந்த 7 போட்டிகளை விளையாடி இருக்கின்றார். அதற்கு முதலில் அவர் விளையாடி இருக்கின்ற போட்டிகள் 9 போட்டிகளில் அவர் கைப்பற்றிய விக்கெட்டுகள் 8. ஆனால் இந்த தொடரில் 7 போட்டிகளில் 20 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கின்றார். இது இவர் பேசப்பட தொடங்குவார். இப்பொழுது அழுத்தங்கள் உருவாகும். ஊடகவியலாளர்களாக நாங்கள் கேள்விகளை கேட்கலாம், தெரிவுக்குழுவினரிடம் கேள்விகள் கேட்கக்கூடிய. அதே மாதிரி இன்னொரு வீரரை நான் நேற்று பார்த்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் 3வது கூடுதலான விக்கெட்டுகள் எடுத்திருக்கின்றார். இன்னொரு பந்து வீச்சாளர், பெயர் புதியவர் என்ற வழியால் நினைவுக்கு வரவில்லை. அவருடைய பந்து வீச்சுக்களை பார்க்கின்ற வேலை அடக்கடவுளே, ஏன்டா இந்த மனுஷனை இந்த நேஷனல் டீம்ல எடுக்காம வச்சிருக்கீங்க என்ற மாதிரி இருக்கு. 175 டெஸ்ட் விக்கெட்டுகள், ஃபர்ஸ்ட் கிளாஸ் விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கின்றார். 30 அளவிலான லிஸ்டே போட்டிகளில் 127 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கின்றார். ஏன் இவருக்கு அணியில் இடம் இல்லை? எடுத்துக்கிற சுழல் பந்து வீச்சாளர். எனவே இப்ப இருக்கின்ற சுழல் பந்து வீச்சாளர்களை தாண்டி துனித் வெள்ளாளகியை தாண்டி பிரபாத் ஜெயசூரியவை தாண்டி அணிக்குள் வர முடியாது. எனவே அவரை ஏன் சேர்க்கவில்லை என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையில் வியாஸ்காந்த் 27 விக்கெட்டுகள் மாத்திரம். ஆனால் வியாஸ்காந்த் இப்பொழுது பேசப்பட தொடங்கி இருக்கின்றார். இந்த தொடர் மூலமாக வியாஸ்காந்துக்கு 50 ஓவர்கள் போட்டியில் பந்து வீச முடியும். இவ்வளவு காலம் வியாஸ்காந்துக்கு ஒரு ஐடென்டிஃபை என்ன வந்து விட்டது. இவர் 2020 இந்த மாத்திரம் தான் லாயக்கானவர், ஏழுமானவர் என்றது அதே போன்று ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டிகளில் தாக்கப்பட முடியாது என்கின்ற ஒரு பேச்சு இருந்தது. இப்பொழுது அதை மாற்ற தொடங்கி இருக்கின்றார். அதே போன்று 3 நாட்கள் 4 நாட்கள் போட்டிகள் விளையாட வேண்டும். அங்குதான் சந்துரு பந்து வீச்சு மாற்றங்கள் எவ்வாறு அடிவள பந்து வீச்சு மாற்றங்களை எவ்வாறு மாறுவது, டெஸ்ட் போட்டிகள் முக்கியமானது. எனவே அவற்றில் வியாஸ்காந்த் விளையாடியது குறைவு. மறுபுறத்தில்
மேவின் அபினாஷ், விதுஷன் ஆகியோர் அந்த போட்டிகளில் அதிகமாக விளையாடி அனுபவங்களை பெற்றுக் கொண்டார்கள். எனவே அவர்கள் கொஞ்சம் பேசப்பட தொடங்கினார்கள். எனவே வியாஸ்காந்த் இப்பொழுது கிடைத்திருக்கின்ற இந்த ட்ரக்கை சரியான முறையில் பிடித்து கொண்டு செல்ல வேண்டும். வியாஸ்காந்துக்கு உபாதைகள் இருந்ததாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். கடந்த ஒரு வருடம் 2 வருடங்களுக்குள் ஒரு வீழ்ச்சி ஒன்று காணப்பட்டது. எனவே கிரிக்கெட் வீரர்களுக்கு இது வரும். ஒரு கால் மேல் சென்று கீழே விழுந்ததன் பின்னர் மீண்டும் எழுவார்கள் தானே, அது ஒரு ஸ்டெடியாக எழும்பக்கூடியதாக இருக்கும். எனவே வியாஸ்காந்த் அப்படி முன்னே வர முடியும். சாருஜன் பற்றி நான் பேசியிருந்தேன். அண்டர் 19 போய் சதம் அடித்திருக்கின்றார். மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ஏன் நாங்கள் அணிக்குள்ள வரை எடுக்க முடியாது, ஏன் தேசிய அணியில் இல்லை? இதைத்தான் நான் சொல்லுவேன். இந்த ஸ்ட்ரக்சர்ன்றதற்கு தானே இனி கிளப்ல போய் விளையாட வேண்டும். தமிழ் யூனியன் என்றது இப்பொழுது பெரிய ஒரு கழகம். தமிழ் யூனியத்தில் 4வது இலக்கத்தில் அவருக்கு துடுப்படுத்தாடுவதற்கான இடம் கிடைத்து விட்டது. எனவே 2 அரைச்சதங்களை சாருஜனுக்கு 2 அரைச்சதங்களை பெற்றுவிட்டார். எனவே இனி அவருடைய இடம் அங்கே ஸ்திரமாக தொடங்குகின்றது. இதில் இருந்து காட்டத் தொடங்க வேண்டும். அண்மை காலத்தில் நான் ஆரம்பத்திலும் அந்த பங்களாதேஷ் தோழி சம்பந்தமாக பேசும்போது சொல்லியிருந்தேன், வயதை கொஞ்சம் அதிகமாக இங்கே பார்க்கின்றார்கள். இளவயது வீரர்களே காலம் இருக்கின்றது அப்படி என்ற எண்ணத்தில் தெரிவு குழுவினர் ஒரு 20 வயசுலயும் விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்பொழுது 13 வயதில் இந்தியாவில் உலகம் முழுதும் கலக்கி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது இந்தியாவின் 19 வயது உட்பட IPL அடித்து நொறுக்கி கொண்டிருக்கின்றார். இங்கிலாந்தில் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கின்றார் வைபவ். எனவே அவர் வர முடியும் என்றால் ஏன் இளவயது வீரர்களுக்கு இடமில்லை என்பது பார்க்கப்பட வேண்டும். ஆனால் இந்த கிடைக்கின்ற ஃபேமஸ், அதே போன்று ஃபேமஸ் அப்படி கிடைக்கிறது அவர்களுடைய திறமையின் மூலமாக அவற்றை சரியான முறையில் பாவித்துக் கொள்ள வேண்டும். எனவே தெரிவுக்குழுவினர் இவற்றை பார்க்கின்றார்கள். ஆகாஷ் அடுத்ததாக சுழல் பந்து வீச்சாளராக நல்ல முறையில் வரக்கூடியவர். ஆனா தெரிவுக்குழுவினுடைய ஒரு பெரிய ஒரு பிழை என்று தெரியல. அது வயசை பார்த்து அது இருக்கின்றது. உண்மையில் அதை கணக்கில் எடுக்கிறார்களா இல்லையா என்பதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். 18 வயசு போது ஒரு விளையாடக்கூடிய வயசு சேர்க்க வேண்டும். வயசு கண்டிப்பா ஒருத்தர் அணியில தேவை. அதை உருவாக்கி கொள்ள வேண்டும். மாதுளன் தோனியால் அடையாளம் காணப்பட்டு 17 வயதிலேயே இந்தியாவிற்கு அழைக்கப்பட்டவர். எனவே அவர் இப்பொழுது இலங்கை அணியின் பிம்பத்துக்குள் இருக்கின்றவராக இருக்கின்றார். எனவே அவருக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கின்றன. இனி இப்பொழுது 19 வயது அணியில் இவர்கள் இருக்கின்றார்கள். ஆகாஷ், மாதுளன், நியூட்டன், இவர்கள் எல்லோரும் கொழும்பின் கழகங்களில் எங்கே காண்கின்றார்கள் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. இன்னமும் கிரிக்கெட் கொழும்பை மையப்படுத்தி தான் இருக்கின்றது. நிச்சயமா அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்ப நீங்க சொன்ன ஒரு 5 பேர் இருக்கு. இதை தாண்டி அடுத்த யாருமே எப்படி இந்த தேசிய அணிக்குள்ள இப்ப ஒரு மட்டக்களப்பிலேயோ, யாழ்ப்பாணத்திலேயோ, மலையகத்திலேயோ, திருவண்ணாமலையிலோ இருக்கிற ஒரு பாடசாலை இருக்கு. அதுல கிரிக்கெட் விளையாடக்கூடிய நிறைய திறமையான வீரர்கள் இருக்காங்க. இவங்க அங்கேயே விளையாடிட்டு அங்கேயே அவங்களுடைய அந்த திறமை முடியுது. அவங்க எப்படி இந்த தேசிய அணியை நெருங்குறது, எப்படி எந்த மாதிரியான வரைமுறைகளோட அவங்க வரணும்? சரியான வழிகாட்டுதல்கள் இல்லை சந்திர. அது மிக முக்கியமான காரணம். பாடசாலைகளுக்குள் சில பாடசாலைகள் தான் இந்த கிரிக்கெட்டை அடையாளம் காணக்கூடியவையாக இருக்கின்றன. தமிழ் பாடசாலைகளை ஒட்டுமொத்தமாக நீங்கள் இலங்கையிலிருந்து எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய 1-2 பாடசாலைகள் அந்த கிரிக்கெட் கல்ச்சரோடு இருக்கின்றன. சென்ட்ரல் கல்லூரி, மத்திய கல்லூரியிலிருந்து தான் நான் பேசிய இந்த பல வீரர்கள் வியாஸ்காந்த் உட்பட பலர் வந்திருக்கின்றார்கள். ஹார்ட்லி கல்லூரி, சென்ட் ஜான்ஸ், இவைதான் இப்பொழுது முன்னணியில் இருக்கின்றன. ஜெஃப்னா ஹிண்டு பொதுவாக கிரிக்கெட்டில் ஃபேமஸ். ஆனாலும் ஜெஃப்னா ஹிண்டுவில் இருந்து இன்னும் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடியவர்கள் வேற இல்லை. எனவே யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய இந்த வீரர்கள் கொழும்புக்கு வர வேண்டும், கொழும்பு கழகங்களுக்குள் விளையாட வேண்டும். எனவே அதன் மூலமாகத்தான் இந்த பிரபல்யங்கள் கிடைக்கும். இப்ப 2009 வரையில் போர் கொழும்பில் வருவதால் பாதுகாப்பு பிரச்சனைகள், இப்படியான சிக்கல்கள் இருந்தன. அதன் பின்னர் பிறந்த பிள்ளைகள் அல்லது அந்த காலத்தில் இருந்தவர்கள் தான் இப்பொழுது வியாஸ்காந்த், மேவின் அபினாஷ், விதுஷன் போன்றவர்கள், ஆகாஷ், நியூட்டன் போன்றவர்கள் அதற்கு பின்னருமே வந்தவர்கள் என்று சொல்லலாம். எனவே அப்படி பார்க்கின்ற வழியில் அவர்களுக்கு இப்பொழுது அந்த கைட்லைன்ஸ் இருக்கிறதுனால அவர்கள் இங்கே வருகின்றார்கள், விளையாடுகின்றார்கள் என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் ஒரு பக்கமாக நாங்கள் தமிழர்களாக படிப்புத்தான் முக்கியம் என்ற அதே மென்டாலிட்டியில் இன்னும் இருந்து கொண்டிருக்கோம். ஆகாஷ் நான் நினைக்கின்றேன் 8 எடுத்திருக்கின்றார் நினைக்கின்றேன் ஓஎல் ரிசல்ட்ஸ். அவருக்கு அதையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். எனவே விளையாடுகின்ற பிள்ளைகள் படிக்கும். அதை நீங்கள் எப்படி சரியான முறையில் கொண்டு செல்ல போகின்றீர்கள் என்பதை பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு புறத்தில் பாடசாலைகளிலும் சரி, பெற்றோர் மனதிலும் சரி, விளையாடுகின்றது என்றால் இது படிப்பில் உருப்படாத கேஸ் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துவிடுது. அது ஒரு காரணம் நம்மளுடைய கிரிக்கெட் தேசிய அணிகள்ல வீரர்கள் இடம்பெறாததுக்கு. இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், கொழும்பை மையப்படுத்தி தானே இருக்கின்றதுன்னு நாங்கள் பேசுகின்றோம். கொழும்பில் உள்ள தமிழ் பாடசாலைகள் இத்தனை கிரிக்கெட் வீரர்களை உருவாக்கி இருக்கின்றன. குறைந்தபட்சம் கழக மட்டத்தில் விளையாடக்கூடிய இத்தனை வீரர்கள் இருக்கின்றார்கள். உண்மையில் என்ன செய்ய வேண்டும், கொழும்பின் பிரபல பாடசாலைகள் எங்கெங்கெல்லாம் நல்ல வீரர்கள் விளையாடுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் அல்லது அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வந்து இங்கே வளர்க்கின்றார். எங்களுடைய பாடசாலைகள் எப்படி எனக்கு தெரிஞ்சு நடக்குது, நான் இது சரியான தெரியல. அந்த பாடசாலையில் நடக்கிற போட்டி இன்னொரு பாடசாலையோட 2 போட்டி, அந்த பாடசாலையை வெண்டா போதும், அந்த பாடசாலையை மட்டும் வெண்டா போதும். அதோட நீங்க சொல்றது நிச்சயமா அதோட நிக்கின்றது, அதோட நிக்கின்றது. இதை நாங்கள் நடத்தி காட்டுகின்றோம். இந்த அளவுதான். எங்களோட வீரர்களை எங்கே கொண்டு அதுக்கு அடுத்து அவங்க கிளப்புக்கு கொண்டு போகணும், அங்க தேசிய அணி கொண்டு போகணும்ன்ற இல்ல.
எங்கட ஸ்கூலுக்கு விளையாடுறாங்க, எங்கட எதிர் பாடசாலையை வந்துட்டாங்க, இது போதும். பல பாடசாலைகளில் சந்துரு அணித்தேர்வு எப்படி இருக்கின்றது என்றால் வருகின்ற மாதம் போட்டி நடக்கப் போகின்றது. இந்த மாதம் அணியினை கிரிக்கெட் போர்டில் பதிவு செய்வதற்கான கடைசி நேரத்தில் அணியை தெரிவு செய்வது. வா எல்லாம் வா போல் போடு, பேட் பண்ணு, ஒரு 4 போல் 5 போல். அதுல நல்ல வீரர்கள் அல்லது இதர காரணங்களுக்காக யாராவது வரவில்லை, யாராவது ஒருத்தனுக்கு காய்ச்சல் வந்திருந்தால், கைகால் முறிந்திருந்தால் அவன் பாடு சரி. எனவே இப்படியாக தெரிவு செய்வது ஏதோ காரணத்துக்காக நடத்தி முடித்து விட்டு இவற்றை செய்து விட்டோம் என்று காட்டுவது, இப்படியான விடயங்கள் பல இருந்து கொண்டிருக்கின்றன. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் பாரம்பரியமான ஒரு கிரிக்கெட் கலாச்சாரம் இருக்கின்றது. கொழும்பில் அந்த கலாச்சாரம் இருக்கின்றது. கொழும்பை தாண்டி பொழுது சிங்கள வீரர்களுக்கு பாருங்கள், கொழும்பில் இருந்து நாங்கள் காலி வரையில் கிரிக்கெட் விரிந்து விட்டது. இப்பொழுது விளையாடுகின்ற வீரர்கள் அநேகமாக பார்த்தால் தெற்கில் இருந்து தான் வருகின்றார்கள். அதே போன்று நீர்கொழும்பு சிலாபம் வரையில் அங்கே விரிந்து செல்கின்றது. கண்டி ஏற்கனவே கிரிக்கெட்டோடு இருக்கின்றது. எனவே கண்டியில் இருக்கின்ற தமிழ் வீரர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? கண்டியில் கிரிக்கெட் பாடசாலைகள் இருக்கின்றன, ஏன் அங்கே உருவாகவில்லை? இன்னும் நாங்கள் தமிழர்களாக விளையாட்டை நோக்கி செல்வதற்கு தயாராக இல்லை என்பது என்னுடைய முதலாவது குற்றச்சாட்டு. இதன் காரணமாகத்தான் எங்களால் மேலே செல்ல முடியவில்லை. ஆரம்ப காலங்களில் விளையாடினால் ப்ரொஃபஷனலிசம், அதாவது விளையாட்டுக்கான வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள், உழைப்புகள் இல்லை என்றது இருந்தது. இப்பொழுது அப்படி இல்லை. தாராளமாக இருக்கின்ற ஒரு கிரிக்கெட் போட்டிக்கு ஸ்கோர் பதிகிறவருக்கு என்ன சம்பளம் தெரியுமா? ஒரு நாளைக்கு குறைந்தது 5000 ரூபாய். ஒரு நடுவராக கடமையாடினால் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய். சாதாரண ஒரு போட்டி, ஒரு குறைந்தபட்சமாக உழைக்கக்கூடிய அளவு இருக்கின்றது. எனவே கிரிக்கெட் இப்பொழுது வருமானம் தரக்கூடிய, நல்ல வருவாய்களை தரக்கூடிய தொழிலாக இருக்கின்றது. பயிற்றுவிப்புக்குள் செல்ல முடியும், ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இவற்றை குறிவைக்க முடியும். கழகங்கள் இப்பொழுது நல்ல முறையில் நல்ல சம்பளம் கொடுக்கின்றன, நல்ல வீரர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகள் கிடைக்கின்றன. முக்கியமான பல நிறுவனங்களுக்குள் மேற்கண்டையில் என்று சொல்லப்படுகின்ற கிரிக்கெட்டை மையப்படுத்தி பல நிறுவனங்களுக்குள் வேலைகள் செய்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், தினேஷ் சந்திமால், திசர பெரேரா போன்றவர்கள் ராணுவத்தில் மிக உயரிய பதவிகளில் இருக்கின்றார்கள். குஷால் ஜனத் பெரேரா போலீஸ் அணிக்காக இப்பொழுது விளையாடுகின்ற அவருக்கு ஒரு உயரிய பதவி இருக்கின்றது. இப்படி பல வீரர்கள், அதே போன்று பல தனியார் நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவிலான பதவிகளை வழங்கி இருக்கின்றன, அவர்களுடைய நாமத்திற்காக வழங்கி இருக்கின்றன. இப்படி பல தொழில் வாய்ப்புகள், பல விடயங்கள் கிரிக்கெட்டை மையப்படுத்தியதாக இருக்கின்றன. நாங்கள் கிரிக்கெட்டை மட்டும் நான் சொல்லவில்லை, பொதுவாக விளையாட்டை மையப்படுத்தியதாக இருக்கின்றன. எனவே இந்த கிரிக்கெட்டை பற்றி நாங்கள் அதிகமாக பேசி இருக்கின்றோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் கிரிக்கெட்டை தாண்டி தேசிய அணிக்குள் எங்களுடைய வீரர்கள் எவ்வாறு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை சொல்கின்றோம். இதேவேளை இன்னும் ஒரு தனி காணொலி ஒன்று இருக்கின்றது. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன், அநேகமாக இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். எங்களுடைய இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்வோம். இலங்கையில் வேகமாக பந்து வீசுகின்ற பெண் வீராங்கனை ஒரு தமிழ் வீராங்கனை. அவர் யார் அப்படின்றது நான் உங்களுக்கு, அவர் இன்னும் தேசிய அணியில் விளையாடவில்லை, ஆனால் அவருக்கான வாய்ப்புகள் தேடி வரும். வடக்கை சேர்ந்த ஒருவர். இவரை பற்றி நாங்கள் தனியாக நிறைய விஷயங்களை பேச வேண்டும். மகளிர் கிரிக்கெட்டுக்குள் பெண்களின் வரத்து, தமிழ் பெண்கள், தமிழர்கள் சாதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். கால்பந்து தேசிய அணியில் 3 தமிழ் வீராங்கனைகள் விளையாடி கொண்டு, தேசிய அணியில் 11 பேர் விளையாடுகின்ற அணிக்குள் 11 விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆண்கள் காற்பந்தில் ஏராளமான தமிழ் பேசும் வீரர்கள், தமிழ் வீரர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனைய பல விளையாட்டுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் பற்றியெல்லாம் நிறைய பேச போகின்றோம். நீங்கள் கேட்ட பல விடயங்களை நாங்கள் தரப்போகின்றோம், தந்து கொண்டிருப்போம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோல பேசப்பட்ட விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க.